ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி அண்ட் வெல்கம் பேக் டு கிரிக்கெட் டாட். இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் அல்லது ஃபுட்பால் ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், ரெண்டு ஃபேன்ஸுக்குமே இது ஒரு கொண்டாட்டமான நாளாக தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடிய நித்திரையால எழும்பிய எங்களுக்கு ஒரு நியூஸ் இருந்திருக்கும். மெஸ்ஸி ஹேட்ரிக் கோல் அடிச்சிட்டாருன்ற நியூஸ் தான். ஃபுட்பால்ல ஓகே, கிரிக்கெட்ல என்னதான் இன்றைக்கு மேட்ச் நடக்க போகுதுன்னு எடுத்து பார்த்தா ஒண்டா ரெண்டா முக்கியமான ஏகப்பட்ட மேட்சுகள் வந்து இந்தியா நாளில் நடந்திருக்கு. அதுல முக்கியமான மேட்சா இந்தியா ஏக்கும் ஆப்கானிஸ்தான் ஏக்குமான ட்ரை நேஷன் சீரீஸ்ல ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து ஏன் அவ்வளவு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, ட்ரை நேஷன் சீரீஸ் இந்த கடைசி மேட்சை வந்து எல்லாருமே பார்த்திருப்போம். ஸ்ரீலங்காவோட சூப்பர் ஓவர்ல இந்தியா தோத்திருந்தாங்க. இப்படி அந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக தோத்ததால இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்சை வந்து கண்டிப்பா வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணா மட்டும்தான் இந்த சீரீஸ் இந்த ஃபைனலுக்கு வந்து அவங்க போகலும். இந்த காரணத்துக்காகவே இந்த மேட்ச் வந்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்டா bowling போட்டாங்க. News from the center. The Afghanistan's keeper winning the toss and deciding to bowl first. இப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்த இந்தியாவுக்காக ஓபனிங் செஞ்சது பிரியன்ச் ஆரியாவும் வைபவ் சூரியவம்சியும் தான். Facing the first ball, Vaibhav Suryavanshi, the baby boss, is yet to fire. இந்த மேட்ச்ல ஆரியா தன்னுடைய கிளாசிக் டிரைவ்ஸ் மூலம் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்ண தொடங்கிட்டார். Oh, lovely. Oh, lovely shot. மற்ற பக்கம் எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்ட சூரியவம்சி 0 ரன்ஸ்ல இருக்கே ஒரு கட் சான்ஸை வந்து கொடுத்திருந்தார். போல வந்து பிடிக்க கண்ட்ரோல்ல இல்லாம அது வந்து கிரவுண்ட்ல டச் பண்ணியிருந்தது. இதனால வந்து அந்த கட்ச் வந்து நொட் அவுட்னு டிசிஷன் கொடுத்தாங்க. இதுக்கு பிறகு ரெண்டாவது சான்ஸையும் வந்து வைபவ் சூரியவம்சி கொடுத்திருந்தார். அது வந்து ஒரு ஈஸி கட்ச். அதை ஆப்கானிஸ்தான் ஃபீல்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவே மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன 2 கட்சை வந்து வைபவ் சூரியவம்சி கொடுத்தாலும் அதுக்கு பிறகு வந்து தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வந்து தொடங்கிட்டார். அவர் இந்த முக்கியமான மேட்ச்ல 28 பால்ல 38 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுல அவர் 4 4ம் 2 6ம் அடிச்சிருந்தார். Full outside the off stump. Oh, this is up in there. இப்படி நல்லா விளையாடி கொண்டு வந்த வைபவ் சூரியவம்சி கச்சை கொடுத்து அவுட் ஆக அங்கால பக்கம் பிரியன்ச் ஆரியா 50 வந்து கிராஸ் பண்றார். ருத்ராஜ் கெய்க்வாட் தன்னுடைய ஃபார்மை வந்து இந்த மேட்ச்லயும் கண்டினியூ பண்ணார். ஆனா அவரால் அன்பார்ச்சுனேட்டா வந்து 50 அடிக்கலாம் போயிட்டு தொடர்ச்சியா 2 மேட்ச்லயும் வந்து அவர் 30ஸ்ல வந்து அவுட் ஆயிட்டார். பிரியன்ச் ஆரியாவும் 57 ரன்ஸ்ல வந்து அவுட் ஆகிறார். அதுக்கு பிறகு வந்தாங்க திலக் வர்மாவும் குமாரும். இவங்க 2 பேருமே வந்து இந்த முக்கியமான மேட்சுக்கு தேவையான பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ண தொடங்கினாங்க. திலக் வர்மா 59 ரன்ஸும் குமார் 58 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி 2 பேருமே அவுட் ஆக அதுக்கு பிறகு வந்த நிசாந்த் 21 ரன்ஸ், விப்ராஜ் 30 ரன் என்று சொல்லி தங்களுடைய பங்களிப்பை வந்து இந்த மேட்ச்ல கொடுத்திருந்தாங்க. இதனால வந்து 50 ஓவர் முடிவில் இந்தியா ஏ டீம் 319 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 9 விக்கெட்ஸ் இழந்து இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண வராங்க ஆப்கானிஸ்தான் ஏ. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் நடந்த இந்தியா ஏக்கும் ஆப்கானிஸ்தான் ஏக்குமான மேட்ச்ல டிஎல்எஸ் மெத்தட் மூலம் ஆப்கானிஸ்தான் ஏ டீம் இந்தியா ஏ டீமை வின் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்க இந்த மேட்ச்லயே வந்து ஓப்பனிங்ல நல்ல அதிரடியாவே ஆட தொடங்கினாங்க ஆப்கானிஸ்தான் ஏ டீம். என்னதான் இவங்க வந்து அதிரடியா ஆடினாலும் அது வந்து கன நேரத்துக்கு நிலைக்கல. கேப்டன் இம்ரான் மீர் 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி அவுட் ஆகிறார். ஹாசன் தனிவல் இவங்க 2 பேருமே வந்து 14 ரன்ஸ் 13 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி அவுட் ஆகிறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த முக்கியமான மேட்ச்ல சேஸ் பண்ண தேவையான அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ண தொடங்குறாங்க ஃபைசல் அண்ட் பஹீர். இவங்க 2 பேருமே வந்து செம்மையா விளையாட தொடங்குறாங்க இந்தியன் பவுலர்ஸுக்கு எதிராக. இவங்களை வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து இந்தியன் பவுலர்ஸ் கன நேரமா ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. கடைசியா அனுகுல் ரோய் இந்த போல்ல வந்து ஃபைசல் அவுட் ஆகிறார். அவர் அவுட் ஆக 46 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு பஹீரும் அவுட் ஆகிறார். அவர் அவுட் ஆக 57 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். இவங்க 2 பேரும் அவுட்டுக்கு பிறகு பெருசா எந்த பார்ட்னர்ஷிப் வந்து கன நேரம் நிலைக்கல. எல்லாருமே வந்து நல்ல அட்டாக்கிங்கான போலிங் மூலம் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க இந்தியன் பவுலர்ஸ். இதனால இந்தியன் பவுலர்ஸ் 36.5 ஓவர்ஸ்ல ஆப்கானிஸ்தான் ஏ டீம் ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க 218 ரன்ஸுக்கு. இந்தியாவோட போலிங்கை பொறுத்த வரைக்கும் நிசாந்த் சிந்து தன்னுடைய எக்ஸலண்டான போலிங்கின் மூலம் 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். இப்படி இந்த கட்டாயம் வின் பண்ண வேண்டிய மேட்ச்ல இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல இந்தியாவே ஆப்கானிஸ்தான் வந்து 101 ரன்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை வந்து இவ்வளவு பெரிய மார்ஜின்ல வின் பண்ணதால இந்தியா இந்த ட்ரை நேஷன் சீரீஸ் இந்த டேபிள் டாப்பர்ஸா ஆயிருக்காங்க. இனி இந்த லீக் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரே மேட்ச் தான் ஸ்ரீலங்கா ஏக்கும் ஆப்கானிஸ்தான் ஏக்கும். அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஏ வின் பண்ணினா எந்தவித பிரச்சனையும் இல்லாம இந்தியா ஏயும் ஸ்ரீலங்கா ஏயும் ஃபைனல்ல விளையாடுவாங்க. ஆனா ஒருவேளை ஸ்ரீலங்கா ஏ ஆப்கானிஸ்தான் ஏ வந்து அடிப்பாங்களா இருந்தா அப்ப வந்து நெட் ரன் ரேட் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா மாறும். 3 டீமுமே 4 பாயிண்ட்ஸ்ல வந்து இருப்பாங்க. இதனால நெட் ரன் ரேட்ல அதிகமா உள்ள முதல் 2 டீமும் வந்து ஃபைனல் மேட்ச் விளையாடுவாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து இன்றைக்கு
இந்தியாக்கு மிகப்பெரிய மார்ஜின்ல தோத்ததால அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து -1.9ல வந்து இருக்கு. இந்த நெட் ரன் ரேட்டை பிளஸ்ல நல்ல ஒரு ஸ்கோருக்கு கொண்டு வரணும்டா அவங்க வந்து பெரிய மார்ஜின்ல வின் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதனால ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான மேட்சா பார்க்கப்படுது. கடைசியா நடந்த மேட்ச்ல மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிக்கு பிறகு இந்தியா எப்படி கம்ஃபர்டபுளா வின் பண்ணிக்கிறது இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸை கொடுக்கும். ஏன்னா ஃபைனல் வந்து மிக முக்கியமான மேட்ச். அந்த மேட்ச்ல எப்படியாவது வின் பண்ணணும்னு தான் இந்தியா எப்படியும் பார்ப்பாங்க. ஆனா எதிரா விளையாடுற டீம் வந்து அவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதனால ஃபைனல் மேட்ச் ரொம்ப சூடு பிடிக்க போகுது. அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து இதே யூடியூப் சேனல் அல்லது ஃபேஸ்புக் பேஜ்ல உங்களுக்கு வேணுமெண்டா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட இதே மாதிரியான கிரிக்கெட் வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.